வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் மிக அத்தியாவசிய பொருட்களாக பால் மற்றும் பால் உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் நாள் ஒன்றிற்கு பாலுக்கான தேவை என்று பார்த்தால் 1.5 கோடி லிட்டராக இருக்கிறது. அதில் ஆவின் மூலம் மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய பால் என்று பார்த்தால் 23.5 லட்சம் லிட்டராக இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய மக்களுக்கு 1,26,050 லிட்டர் பால் விநியோகம் செய்யப்படுகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இந்த 2014ஆம் ஆண்டில் மட்டும் 4 முறை தனியார் பால் நிறுவனங்கள் விலையை உயர்த்தி வருகின்றன. அதிக பயன்பாட்டாளர்கள் இருக்கக்கூடிய தனியார் பால் நிறுவனத்தில் பெரும்பாலான மக்கள் பாலை வாங்கி வருகிறார்கள். மேலும் அரசு நிறுவனத்தின் மீதான ஆவின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு மக்கள் ஆவின் மூலமும் பால் பெற்று வருகிறார்கள். இந்த ஒரு நிலையில் தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஆவின் பால் பல இடங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த ஆவின் பாலுக்கு பாலை கொடுக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலை என்பது மிக மிக குறைவாக இருப்பதாக பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்பொழுது பால் உற்பத்தியாளர்களிடம் 21 ரூபாய்க்கு லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் தனியார் நிறுவனங்கள் அதே பால் உற்பத்தியாளர்களுக்கு 25 30 ரூபாய் வரை கொடுப்பதால் பல பால் உற்பத்தியாளர்கள் தனியார் நிறுவனங்களுக்கு பாலை கொடுப்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலை இப்படியே சென்றால் நம்முடைய அரசு பால் கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட வேண்டிய சூழ்நிலையை நோக்கி சொல்லக்கூடும் என்கின்ற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 12,000 சங்கங்கள் இருந்த நிலையில் தற்பொழுது 8,000 சங்கங்கள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன. இந்த ஒரு நிலை மாற ஆவின் பாலின் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையும் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு உற்பத்தி செலவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதற்கான ஒரு விலை என்பது அவர்களுக்கு சரியாக கிடைக்கிறதா? பால் உற்பத்தியாளர்களின் நிலை என்பது எப்படி இருக்கிறது? அந்த கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அங்கே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய பணியிடங்கள் இப்படிப்பட்டதாக பல்வேறு நிலவரங்கள் என்ன மாதிரியாக இருக்கிறது என்பது பற்றிய பல கள தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு தினமும் 1.5 கோடி லிட்டர் பால் தேவைப்படுகிறது. ஆவின் மூலம் 23.5 லட்சம் லிட்டர் பாலையே சப்ளை செய்ய முடிகிறது. ஏனைய 1,26,50,000 லிட்டர் பால் தனியாரால் சப்ளை செய்யப்படுகிறது. அரசு நிறுவனமான ஆவின் மூலம் கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால் 1 லிட்டர் 35 ரூபாய்க்கும், சமன்படுத்தப்பட்ட பால் 31 ரூபாய்க்கும், நிலைப்படுத்தப்பட்ட பால் 27 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் மாத அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த விலையிலிருந்து லிட்டருக்கு 2 ரூபாய் குறைத்து வழங்கப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்தியதை அடுத்து செறிவூட்டப்பட்ட பால் 1 லிட்டர் 48 ரூபாய்க்கும், சமன்படுத்தப்பட்ட பால் 44 ரூபாய்க்கும், நிலைப்படுத்தப்பட்ட பால் 40 ரூபாய்க்கும், கொழுப்பு சத்து நீக்கப்பட்ட பால் 36 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அரசு நிறுவனமான ஆவின் கடந்த 2012ஆம் ஆண்டு பால் விலையை லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்த்தியது. அதன் பிறகு பால் கொள்முதல் விலையை 3 முறை உயர்த்திய போதும் விற்பனை விலையை உயர்த்தவில்லை. தமிழகம் முழுவதும் 17 பால் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் தினமும் சுமார் 26 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதில் பசும்பால் 1 லிட்டர் 23 ரூபாய்க்கும், எருமைப்பால் 1 லிட்டர் 31 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனாலும் தனியார் பாலை விட ஆவின் பால் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் நஷ்டம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து பால் கொள்முதல் செய்யும் தனியார் நிறுவனங்கள் கூடுதல் விலை கொடுத்து வாங்குவதால் சில நேரங்களில் ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் பெரும்பாலான விவசாயிகள் தனியாருக்கு பாலை விற்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலை நீடித்தால் அரசு கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வரத்து குறையும் அபாயம் உள்ளது. அதே நேரத்தில் அத்தியாவசிய பொருளான பால் விற்பனையில் தனியார் நிறுவனங்களின் ஆதிக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில்
அது நுகர்வோரை கடுமையாக பாதிக்கக்கூடும் என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்த ஆண்டு மட்டும் 4 முறை தனியார் நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்தியுள்ளன. இதனை தடுக்கும் பொருட்டு ஆவின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதன் ஒரு பகுதியாக பால் கொள்முதல் விலையை உயர்த்தி உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆவின் பால் உற்பத்தியில் அக்கறை காட்டுமா அரசு? கடந்த சில ஆண்டுகளாக ஆவின் பாலின் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததை கண்டித்து பல்வேறு பால் உற்பத்தியாளர்கள் தரப்பில் பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். மேலும் தனியார் பால் விலைகள் உயர்ந்து வரும்பொழுது அதற்கு நிகராக ஆவின் பால் என்பது நஷ்டத்தில் இயங்கப்படுவதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. மேலும் இந்த ஆவின் பால் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பல மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் கொள்முதல் விலை மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் பால் உற்பத்தியாளர்கள் தாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற பாலை மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. இந்த நிலை இப்படியே நீடித்தால் இந்த அத்தியாவசிய பொருளான பாலுக்கு இனி வரும் காலத்தில் தனியார் தான் வைக்கக்கூடிய விலையை கொடுத்து நாம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாக்கக்கூடிய அபாயமும் இருக்கிறது. இதனை தடுக்க உடனடியாக பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. இதனுடைய நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்பது பற்றிய பல கள தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் திரு செங்கோட்டுவேல். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பால் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஆவின் தனியார் பாலுக்கான விலை என்பது தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட ஒரு சில அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் பால் உற்பத்தி என்று பார்த்தால் தமிழகத்தில் 17 பால் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. தனியார் பால் நிறுவனங்கள் 30 இருக்கின்றன. பால் குளிரூட்டு மையங்கள் 35 இருக்கின்றன. பால் கொள்முதல் என்று பார்த்தால் நாள் ஒன்றிற்கு 26 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்யப்படுகிறது. தமிழகத்தின் பால் தேவை என்று பார்த்தால் 1.5 கோடி லிட்டர் நாள் ஒன்றிற்கு தேவையாக இருக்கிறது. விநியோகம் என்று பார்த்தால் ஆவின் பால் 23.5 லட்சம் லிட்டர் விநியோகிக்கப்படுகிறது. தனியார் பால் 1.26 கோடி லிட்டர் விநியோகம் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்டதாக ஒரு விலை என்று பார்க்கும் பொழுது ஆவின் பால் லிட்டருக்கு, அதாவது கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால் லிட்டர் ஒன்றிற்கு 35 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சமன்படுத்தப்பட்ட பால் லிட்டர் ஒன்றிற்கு 31 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. நிலைப்படுத்தப்பட்ட பால் 1 லிட்டர் 27 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக தனியார் பால் என்று பார்த்தால் கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால் 1 லிட்டர் 48 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சமன்படுத்தப்பட்ட பால் லிட்டர் ஒன்றிற்கு 44 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. நிலைப்படுத்தப்பட்ட பால் லிட்டர் ஒன்றிற்கு 40 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கொழுப்பு சத்து நீக்கப்பட்ட பால் 36 ரூபாய்க்கு 1 லிட்டர் விற்பனையாகிறது. இந்த விலை நிறுவனம் ஒவ்வொரு தனியார் நிறுவனத்திற்கும் மாறுபட்டதாக இருக்கிறது. பால் கொள்முதல் விலை என்று பார்த்தால் லிட்டருக்கு ஆவின் பால் என்று பார்த்தால் 21 23 வரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பால் 26 முதல் 32 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. விலை உயர்வு 2012 ஆவின் பால் கடைசியாக விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. 2014 ஆண்டு மட்டும் தனியார் பால் விலை 4 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதாக பல்வேறு முறை தனியார் பால் நிறுவனங்கள் தங்களுடைய விலையை உயர்த்திருக்கின்றன. ஆனால் ஆவின் பால் அதனுடைய கொள்முதல் விலை என்பது சில ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருக்கிறது. இதனால் பல்வேறு நஷ்டமடைந்திருப்பதாக பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தரப்பின் கருத்துக்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய விருந்தினர் கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் பேசலாம். சுரேஷ் பாபு, இப்போ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பால் உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள்? நாள் ஒன்றிற்கு எவ்வளவு லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது? நிச்சயமாக தமிழகத்தில் அரசு துறை நிறுவனமான ஆவி நிறுவனம் சேலம் உட்பட 17 மாவட்டங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 8000 கூட்டுறவு சங்கங்களில் இருந்து ஆவின் பால் நிறுவனங்களுக்கு பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை நாள் ஒன்றிற்கு தற்போதுள்ள சூழ்நிலையில் 21 லட்சத்திலிருந்து 22 லட்சத்திற்குள்ளாக தற்போது பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் ஆவின் பால் பண்ணைக்கு சேலம் மாவட்ட கிராமப்புற கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்து
பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள 1100 சங்கங்களிலிருந்து 3,70,000 உறுப்பினர்கள் இருந்தாலுமே கூட சேலம் பால் பண்ணைக்கு சுமார் 50,000 உறுப்பினர்கள் மட்டுமே பாலை வழங்கி வருகின்றனர். இதில் 50 சங்கத்துக்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் தனியார் பால் நிறுவனங்கள் அதிக விலை கொடுப்பதால் அங்கு சென்றுவிட்ட காரணத்தினால் இந்த 50 சங்கங்களும் செயலிலிருந்து தற்போது மூடப்பட்டுவிட்டன. கடந்த சில வருடங்களுக்கு சேலம் ஆவின் பால் பண்ணையில் 5,21,000 லிட்டராக இருந்த பால் கொள்முதல் தற்போது 4 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது. இதற்கு காரணம் தனியார் பாலின் கொள்முதல் விலை அதிகம் கொடுப்பதால் பால் உற்பத்தியாளர்கள் அங்கு சென்றுவிட்ட காரணம் என்று கூறப்படுகிறது. இதே கடந்த அதாவது 5,21,000 லிட்டர் கொள்முதல் செய்யப்பட்ட காலகட்டம் இருந்ததை மாறி இதே நிலை கடந்த ஆண்டு 4,80,000 லிட்டராக ஆவின் பால் நிறுவனத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. மழையின்மை, போதிய மழையின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக 3,80,000 லிட்டராக குறைந்திருந்த ஆவின் நிறுவனத்திற்கான பால் வரத்து தற்போது 4 லட்சம் லிட்டராக வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தற்போது ஆவி நிறுவனத்திற்கு பால் வழங்கிக் கொண்டிருக்கும் 50,000 உறுப்பினர்கள் தலா ஒரு உறுப்பினர் தலா 8 லிட்டர் வீதம், நாளொன்றுக்கு 8 லிட்டர் வீதம், ஒரு நாளைக்கு 4 லட்சம் லிட்டர் தற்போது கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கால்நடை தீவனங்களின் விலை உயர்வு, போதிய மழையின்மை, வறட்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அதாவது கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்காமல் கறக்கப்படும் பாலை சாலையில் கொட்டி போராட்டம் மேற்கொண்டது, கறவை மான்களுடன் சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டது உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். என்றாலுமே தமிழக அரசு பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்க மறுக்காமல் உள்ளதால் தற்போதுள்ள சூழ்நிலையில் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்குபவர்கள் தனியாருக்கு பால் வழங்குவதை தடுக்க வேண்டும். அவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதற்காக தனியார் பால் விலைக்கு இணையாக ஆவின் பாலின் விலையையும் உயர்த்த வேண்டும். அதாவது பசும்பால் லிட்டருக்கு 23 ரூபாயிலிருந்து 7 ரூபாய் உயர்த்தி 30 ரூபாயாகவும், எருமை பால் ஒரு லிட்டருக்கு 31 ரூபாயிலிருந்து 9 ரூபாய் உயர்த்தி 40 ரூபாய் வழங்க வேண்டும். அதேபோல் தமிழக அரசு ஆவின் பாலின் விலையை உயர்த்தும் பட்சத்தில் இனி வரும் காலங்களில் தனியார் பால் விலை உயர்த்தப்படாமல் இருப்பதற்காக கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கு அரசு நிதியில் இருந்து லிட்டர் ஒன்றிற்கு 5 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தற்போது பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காக தற்போது அதிகரித்துள்ள கால்நடை தீவனங்களின் விலை அதிகரித்துள்ள காரணத்தினால் மாட்டு தீவனங்கள் கிலோ ஒன்றிற்கு 12 ரூபாய் என நிர்ணயித்து பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது மட்டுமே தற்போது இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை விடுத்து போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் நிலையில் தற்போது தனியார் நிறுவனங்கள் பால் லிட்டர் ஒன்றிற்கு 2 ரூபாய் அதிகரித்துள்ளது இவர்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். என்றாலுமே கூட தங்களது கோரிக்கையில் நியாயம் இல்லை என தமிழக அரசு தற்போது வரை தெரிவிக்கவில்லை என்றாலுமே கூட தமிழக அரசு தங்களது கோரிக்கையை ஏற்க மறுப்பதாக குற்றம் சாட்டும் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கூட்டுறவு சங்கங்களை அளித்து அதனை தனியாருக்கு தாரை வார்க்க தமிழக அரசு முயற்சிக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் தங்களுக்கு எழுவதாக பால் உற்பத்தியாளர்கள் தமிழக அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கின்றனர். தொடர்ந்து பேசலாம் சுரேஷ் பாபு. தற்பொழுது சேலம் பகுதியை பொறுத்தவரை கடந்த ஆண்டை காட்டிலும் இப்பொழுது பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு வரத்து என்பது குறைந்திருக்கிறது. பல்வேறு காரணங்கள் இதற்கு சொல்லப்படுகிறது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தும் பொழுதுதான் அவர்கள் நஷ்டமடையாமல் தடுக்க இயலும். அதே நேரத்தில் தனியாருக்கு போகக்கூடிய பாலையும் ஆவினுக்கு வர இருக்கும்படி செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அரங்கத்தில் இருக்கும் திரு செங்கோட்டுவேல் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில பால் உற்பத்தியாளர்கள் 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்வதற்கு என்ன உற்பத்தி செலவு ஆகிறது? இன்றைய நிலையில் 1 லிட்டர் பால் உற்பத்தி செய்வதற்கு சுமார் 35 ரூபாய் உற்பத்தி செலவாகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில பால் கொள்முதல் விலையை உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கை கடந்த பல ஆண்டுகளாக பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில இருக்குது. இப்போ கடைசியா எப்போ பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது, எவ்வளவு உயர்த்தப்பட்டது? 2012 ஜனவரியில் பால் கொள்முதல் விலை 23 ரூபாய் உயர்த்தி 23 ரூபாயாக கொடுத்தார்கள். அதுக்கு முன்னர் 2011 2 ரூபாய் உயர்த்தி 18 20 செய்தார்கள். அதற்கு பின்னர் விலை உயர்வு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட இடைவெளி காலத்தில் பால் உற்பத்திக்கு தேவையான புண்ணாக்கு, தவிடு, கலப்பத்தீவனம், சோளத்தட்டு, பில்லு, அப்புறம் அது வேலை செய்யற கிராமத்தில் வேலை செய்யற வேலையாட்கள் கூலி எல்லாம் சுமார் 50 60 மடங்கு உயர்ந்தது, 60% உயர்ந்திருக்கு. அதனால உற்பத்தி செலவு அதிகம் ஆகி போச்சு. அதனாலதான் நாங்க விலையை அதிகம் கொடுங்கன்னு கேட்கிறோம்.
இந்த 30 ரூபா நாங்க கேட்கறது கூட ஒரு வருஷத்துக்கு முதல்ல கேட்டது. அதையே அவங்க செய்யலைங்கிறதுனால இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா 35 ரூபா கொடுங்கன்னு தான் கேட்போம். 2 விதத்துல இதை முடிவு பண்ணலாங்க. பால் விலையை நிர்ணயிக்க மாட்டதுல ஒன்னு உற்பத்தி செலவு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு போய் சேரணும். 2வது இன்னைக்கு விற்கிற விலை மார்க்கெட்ல என்ன விலை பால் அதே விலைக்கு ஆவின் பாலையும் விற்கணும். ஆவின் பாலை குறைச்சி வைக்கணுங்கிறது இல்ல. ஆவின் பால் ஏழைகளுக்கு போய் சேர்றதில்ல. இப்ப இருக்கிற பால் பூரா பணக்காரங்களுக்கு தான் அதிகம் போகுது. எப்படி சொல்றேன்னா நீங்க திடீர்னு சொல்லலாம், சென்னையில 11 லட்சம் லிட்டர் ஆவின் தினம் ப்ரொக்யூர் பண்ணி விற்கிறாங்க. அதுல 7.5 லட்சம் லிட்டர் கார்டுக்கு வைக்கிறாங்க. அந்த கார்டுகாரர்களுக்கு ஒரு லிட்டருக்கு 24 ரூபா தான். நிலைப்படுத்தப்பட்ட பால் சொன்னீங்கள 24 ரூபா. அதையே தனியாருக்கு வித்தா 27 ரூபா நிலை பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா தனியாருக்கு 27 ரூபாய்க்கு விற்க முடியறது இல்ல, அவங்க 30 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்காங்க. ஆனா அதே நிலைப்படுத்தப்பட்ட பால் இப்ப 40 ரூபாய்க்கு விற்குது. நீங்க தான் சொன்னீங்க 40 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்குது. அதனால இதுக்கும் அதுக்கு மத்தியில 16 ரூபா வித்தியாசம் இருக்குது. இந்த 16 ரூபாய்க்கு இதுக்கு சமமா ஆவினும் வெளி மார்க்கெட்ல என்ன விலை விற்குதோ அதுக்கு சக்கமா விலையை உயர்த்தினாங்கன்னா விற்பனை விலையை உற்பத்தியாளர்களுக்கு இந்த லிட்டருக்கு 10 ரூபா கொடுக்கலாம். அது ஒண்ணும் முடியாதது இல்லை. அதனால் நஷ்டமும் வராது. ஆவின் நிறுவனத்துக்கு நல்ல லாபகரமான தொழில் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பால் பண்ணை வைக்கிறது தான் லாபகரமான தொழில். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்றேன். திருமலான்னு ஒரு கம்பெனி பால் தனியார் பால் பண்ணை, அவங்க 12 லட்சம் லிட்டர் தான் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்றாங்க. அந்த கம்பெனியை ஒரு 3 மாசத்துக்கு முதல்ல பிரெஞ்சு கம்பெனி ஒன்று கொலாபரேஷன் வச்சாங்க. அவங்க ஷேரை இவங்க வாங்கினாங்க. 1500 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது தினம் 12 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்து விற்பனை செய்யும் திருமலா பால் நிறுவனத்தில் பங்குகளை 1500 கோடி கொடுத்து பிரெஞ்சு நிறுவனம் வாங்கியிருக்கு. அப்ப இந்த வியாபாரத்தில் எவ்வளவு லாபம் இருக்குதுன்னு பாருங்க. தொடர்ந்து பேசலாம் திரு செங்கோட்டுவேல். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் ஆவின் பால் என்பது தனியார் பால் விலையை விட மிக குறைவாக இருக்கிறது. அதிலும் இந்த பால் ஏழைகளுக்கு போய் சேர்வதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. தனியார் பால் விலைக்கு நிகராக ஆவின் பாலின் விற்பனை விலையையும் அதிகரிக்கும் பொழுது நஷ்டம் ஏற்படாது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. ஆவின் பாலினுடைய கொள்முதல் விலையையும் உயர்த்த வேண்டும், விற்பனை விலையையும் உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. சுரேஷ் பாபு, இப்போ உங்களிடத்துல நிறைய பால் உற்பத்தியாளர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பால் லிட்டர் ஒன்றிற்கு எவ்வளவு ரூபாய் அவர்களிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது, இதனால அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க, இதை பத்தி அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக இது இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுறதுக்கு நம்மிடையே தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்துடைய சேர்ந்த ராஜேந்திரன் இருக்காரு. இப்ப அவர்கிட்ட கேட்போம். இப்ப சொல்லுங்க, நீங்க பால் உற்பத்தி செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது, இப்ப உங்களுக்கு அரசு கொடுக்கிற கொள்முதல் விலை உங்களுக்கு ஏற்கிற மாதிரி இருக்கிறா, இதனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இன்றைய நிலையில பால் உற்பத்தி செலவு அரசாங்கமே எங்க கிட்ட கேட்டுது. நாங்க 34 ரூபாய் 81 காசு செலவாகுதுங்கிற ஒரு விலை பட்டியல போட்டு உற்பத்தி செலவு பட்டியல போட்டு கொடுத்தோம். கொடுத்ததுக்கு பின்னால அரசாங்கம் இந்த விலை உயர்வு நீங்க சரியா பண்ணலன்னு எந்த கருத்தையுமே சொல்லல. அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு வாய்மொழியாகவும் சொல்லல, எழுத்து மூலமாகவும் நீங்க சொன்னது சரியல்ல அப்படின்னு சொல்லல. ஆகவே இன்றைய நிலையில 1 லிட்டர் பசும்பால் உற்பத்தி செலவு 35 ரூபாய் ஆகுது. ஆனால் கூட்டுறவு சங்கம் எங்களுக்கு 1 லிட்டர் பாலுக்கு 21 ரூபாய் தான் கொடுக்குது. நிகரமா 1 லிட்டருக்கு 14 ரூபாய் எங்களுக்கு இதில் அன்றாடமும் நஷ்டமாயிட்டு இருக்கு. இது பால் உற்பத்தியாளர்களுக்கு அன்றாடமும் மிகுந்த நஷ்டத்தையும் மனவேதையையும் உண்டு பண்ணி இருக்கு. நிறைய பேர் மாடுகளை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் இந்த தொழிலே வேண்டான்னு விட்டுட்டாங்க. ஒரு சிலர் அது அந்த பூர்வீக குணம், பாரம்பரிய குணத்துல மாட்ட வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்றைய நிலைமையில இந்த கூட்டுறவு சங்கங்கள், மாவட்ட ஒன்றியங்கள், மாநில இணையம், இது மூணுமே ஒரு தற்சார்பு இயக்கம். இதனுடைய லாபத்தை வச்சுதான் இது நடந்துகிட்டு இருக்கு. எப்போ ஒரு முறை ஒரு நஷ்டம் வந்துடுச்சுன்னா அரசாங்கம் இதுக்கு ஒரு 50 கோடி ரூபாயோ 100 கோடி ரூபாயோ அதற்கு ஒரு இழப்பீட்டு தொகை மானியம்னு கொடுக்குது. இன்றைக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண் எதிரில் இன்றைக்கு தமிழகத்தில் உற்பத்தி ஆகிற மொத்த பால் அளவில் 1 லட்சம் லிட்டர் பால் அளவில் சுமார் 21 லட்சம் லிட்டர் பால் மட்டுமே ஆவின் நிறுவனம் கொள்முதல் செய்கிறது.
மீதி உள்ள சுமார் 80 லட்சம் லிட்டர் பாலை தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்கின்றன. இந்த நிலைப்பாட்டிலே தனியார் நிறுவனங்கள் தாங்கள் கொள்முதல் செய்யும் பாலுக்கு லிட்டருக்கு ரூபாய் 30 வரை கொடுத்து விற்பனை விலையாக அவர்கள் 42 ரூபாயிலிருந்து 44 ரூபாய் வரையும் விற்கிறார்கள். இதுல 12 ரூபாய் 11 ரூபாய் வித்தியாசம் வருது. அதே மாதிரி ஆவின் நிறுவனம் சென்னையில் மட்டும் 7 லட்சம் லிட்டர் பால் சமன்படுத்திய பால் என்று, அதாவது 3% கொழுப்பு சத்து 8.5% கொழுப்பில்லாத இதர சத்து பாலை 24 ரூபாய்க்கும் 27 ரூபாய்க்கும் விற்கிறார்கள். அதே பாலை, அதே தரமுள்ள பாலை தனியார் நிறுவனங்கள் 36 ரூபாயிலிருந்து 38 ரூபாய் வரைக்கும் 12 ரூபாய் வித்தியாசத்திலே விற்கிறார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் பக்கத்திலே கர்நாடக மாநிலத்திலே கூட்டுறவு அமைப்பிலே உற்பத்தியாகின்ற நந்தினி பால், அது இந்த தரமுள்ள பால் சென்னையிலே 36 ரூபாய்க்கு லிட்டருக்கு விற்கப்படுகிறது. ஆக இன்றைக்கு மொத்தம் இந்த 7 லட்சம் லிட்டர் பால் சென்னையில் மட்டும் விற்கின்ற சமன்படுத்தப்பட்ட பாலில் ஒரு லிட்டருக்கு 12 ரூபாய் என ஒரு நாளைக்கு 84 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இரண்டாவதாக மீதியுள்ள 21 லட்சத்திலே 7 லட்சம் போக அந்த 14 லட்சம் லிட்டர் பால் ஆவின் 31 ரூபாய்க்கு விற்குது. அதாவது 4.5% கொழுப்பு 8.5% இதர ஜடப்பொருள் உள்ள பாலை 31 ரூபாய்க்கு விற்குது. தனியார் நிறுவனங்கள் 42 ரூபாயிலிருந்து 44 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இதில் ஏற்படுகின்ற அந்த 11 ரூபாய் 12 ரூபாய் இழப்புல அந்த 14 லட்சத்துக்கும் ஒரு நாளைக்கு 154 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஒரு கருத்து, இந்த பால் அட்டைதாரர்களுக்கு லிட்டர் 24 ரூபாய்க்கு 3% கொழுப்பு 8.5% திடச்சத்துள்ள பாலை விற்கிறார்கள். அப்போது அங்க எங்க சங்கத்துல அந்த பாலுக்கு 21 ரூபாய் 16 காசு கொடுக்கறாங்க. வழியில ஏற்படுற ப்ராசஸிங் காஸ்ட் பேக்கெட் வரைக்கும் போய் சேர்றதுக்கு 6.25 ரூபாய் ஆகுது. அப்ப 27 ரூபாய் 40 காசு 41 காசு செலவாகிற பாலை 24 ரூபாய்க்கு விற்கிற போது ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் 40 காசு ஆவின் நிறுவனத்திற்கு 7 லட்சத்திற்கும் 24 லட்சம் நிகர நஷ்டமாக ஒரு கூட்டுறவு அமைப்பு நஷ்டத்துக்கு வியாபாரமே செய்யக்கூடாது. இருந்தாலும் பொதுமக்கள் நுகர்வோர்களுடைய நலனை கருதி சேவை மனப்பான்மையோடு அவர்கள் விற்கிறார்கள். அதை நாங்கள் ஆட்சேபிக்கவில்லை. எங்களுடைய கோரிக்கை, இந்த 250 கோடி ரூபாய் இழப்பீட்டை தனியார் நிறுவனங்கள் விற்கின்ற பால் விற்பனை விலைக்கு நிகராக உயர்த்தி அதை எங்களுக்கு கொடுக்க அரசு முற்படுமானால் லிட்டருக்கு 10 ரூபாய் விலை கொடுக்கலாம். நாங்களும் பிழைப்போம். தமிழ்நாட்டில் கிராம பொருளாதாரம் நன்றாக இருக்கும். இந்த அரசுக்கும் ஒரு நல்ல தரமான ஆவின் பாலை கொடுத்த தயாரும் இருக்கும் என்ற கோரிக்கையை முன்வைத்தே நாங்கள் அரசிடம் வாதாடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து தயவு செய்து கண்டிப்பாக தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு போனஸாக விலை உயர்வை அறிவிக்க வேண்டும். கோரிக்கை, தனியார் பால் விற்பனை விலைக்கு நிகராக ஆவின் பால் விற்பனை விலையை உயர்த்தி அதற்கு தகுந்தாற்போல் வருகின்ற லாபத்தை எங்களுடைய பால் உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக உள்ளது. பால் உற்பத்தியாளர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆவின் நிறுவனமும் அரசும் முன்வந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதில் பால் உற்பத்தியாளர்கள் முனைப்பாக இருக்கிறார்கள். நிச்சயமாக பால் உற்பத்தி செலவிற்கும் கொள்முதல் செலவிற்கும் ஒரு விவசாயிக்கு நாள் ஒன்றுக்கு 14 ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும், இதுவே தமிழகம் முழுவதும் ஒரு நாளைக்கு 254 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தனியார் பால் விற்பனைக்கு இணையாக ஆவின் பாலின் விலையை உயர்த்த வேண்டும் என்பதே தற்போது இவருடைய கோரிக்கையாக உள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். சுரேஷ் பாபு, திரு செங்கோட்டுவேல் அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்ப அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஒரு லிட்டருக்கு 14 ரூபாய் நஷ்டத்தை பால் உற்பத்தியாளர்கள் சந்திக்கிறாங்கன்னு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை அரசோட கவனத்துக்கு நீங்க கொண்டு போனீங்களா? இத்தனை வருடங்களா ஏன் இன்னும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தாம இருக்காங்க? அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் வந்தது? அரசு தரப்புல ஒரே பயம், விற்பனை விலையை உயர்த்தினா கன்சியூமர் உபயோகிப்பாளர் வருத்தப்படுவாங்க. நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தடவை விலை உயர்வு, பால் விலை உயர்வு பண்ற போதும் எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா பத்திரிகைகளும், எல்லா ஊடகங்களும் பால் விற்பனை விலையை உயர்த்தி விட்டது அரசு அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில்
இன்னைக்கு 40 ரூபாயிலிருந்து 48 வரலும் விற்கிறாங்க. தனியார் 4 தடவை விலையை உயர்த்தினாவோட ஒரே ஆண்டுல அதை பத்தி எந்த பத்திரிகையும் சொல்ல, எந்த அரசியல்வாதியும் சொல்ல, யாருமே சொல்லல. ஆனா இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு பால் ஊத்துறவங்க மட்டுமா பாவம் செஞ்சவங்க ஏன் இவ்வளவு விலை கொடுக்கணும், நாங்க ஏன் அதுல பால் ஊத்துறோம்னு நீங்க கேட்கலாம். இவ்வளவு கம்மி விலைக்கு எல்லாம் விட்டுட்டு போயிடலாமன்னா, எப்பவுமே ஒரு பொருளை விற்கிறதுனா 2 வியாபாரி வேணும். ஒரு வியாபாரி கூட்டுறவு சங்கம், இன்னொன்று தனியார். இப்ப நாங்க எல்லாருமே தனியார் கிட்ட போயிட்டா தனியார் அப்புறம் அவங்க விஷயம் தான், எங்க அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அதுக்குதான் இந்த அமைப்பு வேணும். இந்த அமைப்பு அழியாத காப்பாத்தணுங்கிற காரணத்துக்காக தான் இன்னைக்கு இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் ஊத்துற 4 முதல் 5 லட்சம் பேர் ஊத்திக்கிட்டே இருக்காங்க, நஷ்டத்தை அடைஞ்சுக்கிட்டே. அது ஒரு சுய கௌரவம். இந்த தொழில் செய்கிறது லாப நஷ்டத்தை பார்த்துட்டு எவனும் பால் வியாபாரம் பால் உற்பத்தி பண்றதில்லை. இது ஒரு சுய கௌரவம், ஒரு சுய தொழில். அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செஞ்சு கை நீட்டி கூலி வாங்கறத தன்னுடைய சுயமரியாதைக்கு குறைவானது என்று கருதுபவர்கள் நஷ்டமடைந்தாலும் சரி இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு இதை போதிய அளவு யோஜனை செய்து நியாயத்தை கண்டு, அதற்கு முன்னர் பேசியவர்கள் கூறியது போல இன்றைய விற்பனை விலைக்கு சமமாக ஆவின் பாலும் விற்பனை விலையை உயர்த்த வேண்டும். அதற்கு மேல் ஏற்படும் அன்றாட செலவுகளை கழித்துவிட்டு மீதி உள்ள பணத்தை பூராவும் கூட்டுறவுகளுக்கு கொடுக்க வேண்டும். இது அரசாங்கம் இதுவரையில் எந்த செலவையும் செய்யறதில்லை. பூரா கூட்டுறவு சங்கத்திலிருந்து பால்ல இருந்து தான் அவங்க நிர்வாகமே நடக்குது. நாங்க பால் இருந்தே நடக்கணும்னா எங்களுக்கு இந்த 14 ரூபாய் சேர்த்து வித்தாங்கன்னா அதுல செலவு 4-5 ரூபாய் தான் ஆகும் ஒரு லிட்டருக்கு ஹேண்ட்லிங் சார்ஜஸ். அந்த 4-5 ரூபாய் போட்டா எங்களுக்கு 10 ரூபாய் சுலபமா சேர்த்து கொடுக்கலாம். நாங்க கேட்கிற 30 ரூபாயை விட 32 ரூபாய் 33 ரூபாயா கொடுக்கலாம் அரசாங்கம். அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு தனியார் பால் விலையை 4 முறை உயர்த்தியும் எந்த அரசியல் கட்சி தலைவரும், எந்த அரசியல் கட்சியும், எந்த பொதுநல அமைப்பும், கன்சியூமர் போரம் இருக்காங்க, யாருமே அதை பற்றி ஆட்சேபனை சொல்லவில்லை. ஆனால் நான் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களையோ அரசியல் கட்சிகளையோ உபயோகிப்பார்கள் சங்கத்தை கேட்டுக் கொள்வதெல்லாம், நாங்கள் கூட்டுறவு மூலம் கொடுக்கும் பால் சுமார் 20% மேல் இல்லை. 80% பாலை நீங்கள் அதிகம் விலை கொடுத்து சத்தமில்லாமல் வாங்கி உபயோகிப்பீர்கள். ஆனால் இந்த 20% பாலை விலை உயர்த்தினால் எல்லோருமே கூச்சலிட ஆரம்பித்து விட்டார்கள், நாடே அழியப் போகிறது அப்படி என்று வருகிறது. அது தொடர்ந்து செய்யறதுதான். இல்லை எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் யார் இருந்தாலும் பால் விலையை ஓத்துனா இது கடைசி வரையிலும் பால் விலை உயர்த்து பால் விலை உயர்வு இந்த தேர்தலில் கூட பேசினாங்க. தொடர்ந்து பேசலாம் திரு செங்குட்டுவேல். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனியார் பால் விலை கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மட்டும் 4 முறை விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவின் கடந்த சில வருடங்களாகவே அதனுடைய விற்பனை விலையை உயர்த்தவில்லை. மேலும் இந்த பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய விலையையும் அவர்கள் உயர்த்தவில்லை. இதனால் நாள் ஒன்றிற்கு 1 லிட்டருக்கு 14 ரூபாய் நஷ்டத்தில் அவர்கள் பாலை ஆவின் பால் கூட்டுறவு சங்கத்திற்கு கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஒரு நஷ்டம் மூலமாக நாள் ஒன்றிற்கு தமிழகம் முழுவதும் 254 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் பால் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். அரசு இதற்கு ஒரு சிறந்த தீர்வை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவர்களிடத்தில் இருக்கிறது. சுரேஷ் பாபுவிடம் பேசலாம். சுரேஷ் பாபு, இப்போ அங்க இருக்கிற பால் உற்பத்தியாளர்கள் கிட்ட கேளுங்க. இப்போ ஏற்கனவே கொள்முதல் விலை ரொம்ப குறைவா கொடுக்கறதுனால நிறைய நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. இப்போ வேற என்னென்ன காரணங்களுக்காக இந்த பால் உற்பத்தியாளர்கள் நஷ்டத்தை சந்திக்கிறாங்க, அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் எல்லாம் என்ன, அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமா இது குறித்து பேச நம்முடைய பால் உற்பத்தியாளர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் பெரியண்ணன் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ நீங்க ஏற்கனவே பால் கொள்முதல் விலைக்கும் உற்பத்தி விலைக்கும் ஏகப்பட்ட நஷ்டங்கள் சம்பாதிச்சிட்டு, இது போக வேற என்னென்ன மாதிரியான நஷ்டங்கள் நீங்க அடைஞ்சிட்டு இருக்கீங்க? இல்ல, இது பால் விலை மட்டுமல்ல, நீங்க தீவன உற்பத்தி, 2வது வேலை செய்யறதுக்கு இப்ப எல்லாம் ஆள் கிடைக்கிறது இல்ல. எல்லாரும் ஏரியில போய் படுத்துக்கிறாங்க ஏரி வேலை கொடுத்து. அதனால ஒரு கணவன் மனைவி 2 பேருமே அந்த மாட்டை பார்த்துக்கிட்டு தோட்டத்தில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பெரிய சிரமம். அது மட்டும் இல்லாம இந்த வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 1982 வாக்குல
1 லிட்டர் பால் அதுக்கு முன்னாடி 78க்கு முன்னாடி 1 லிட்டர் பால் 83 பைசாவுக்கு விற்கும் போது ஒரு பவுனுடைய விலை 120 ரூபாய். உங்களுக்கு அந்த விலை வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு விலை கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. அது மாத்திரம் இல்ல, ஒரு கடலக்காய் மூட்டை 30 ரூபாய்க்கு விற்கும் போது அதே 120 ரூபாலாம் ஆச்சுங்களா. உங்களுக்கு சுருக்கமா அரசுக்கு சொல்லணும், தெளிவா புரியணும்னு சொன்னீங்கன்னா 2 ரூபா 60 காசுக்கு 1 லிட்டர் பால் விற்கும் போது ஒரு குவார்டர் 5 ரூபா இல்லைங்களா. இது ஏன் சொல்றேன்னா இதையெல்லாம் விலை ஏறிக்கிட்டு போகுது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் இந்த விவசாயி, இந்த உற்பத்தியாளர் நினைச்சுக்கிட்டு இந்த அரசு விலையை ஏத்துறதே கிடையாது. நாங்க என்ன உங்களுக்கு எல்லாம் எடுப்பாரு கை பிள்ளையா? ஊர்ல பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, ஊருக்கு இழைச்சவங்க பிள்ளையாரு ஆண்டின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இழைச்சவங்க எல்லாமே இந்த விவசாயிகள் தான். ஏன்னா இவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் உங்களுக்கு புரியறதே கிடையாது. ஏன்னா நீங்க அரசு அதிகாரிகள் ஆகட்டும், ஆட்சியாளர்கள் ஆகட்டும், எங்களை கண்டுகொள்வதே கிடையாது. இந்த கண்டு கொள்ளாததுனால உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வருங்காலத்திலே நிகழ வாய்ப்பு இருக்கின்றது என்றே மட்டும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகின்றேன். எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எங்கள் எடுப்பார் கைப்பிள்ளையாக நினைத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். ஓட்டு வாங்கும் போது 10-5 கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுகிறார்களே என்ற ஒரு நினைப்புத்தான் உங்களுக்கு எல்லாம் வருகின்றது. ஆனால் இந்த விவசாயி உழைக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஒரு கடுமையான பஞ்சம் மட்டும் வருவதில்லை, குடிப்பதற்கு பால் கூட நின்று போய்விடும். இந்த தனியார் இன்றைக்கு விலை உயர்வு கொடுத்து கொண்டு இருப்பதனால் மட்டும் இந்த பால் உற்பத்தி அதிகப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ஆவின் நிறுவனம், இந்த கூட்டுறவு சங்கம் நலிந்து மூடப்பட்டு விட்டால் அவர்கள் வைத்ததுதான் சட்டம். இன்றைக்கு 30 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு இருக்கின்ற 1 லிட்டர் பாலை அவர்கள் நாளைக்கு 10 ரூபாய்க்கு கூட கேட்கலாம். அன்றைக்கு தெரியும் இந்த எங்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் இந்த அரசுக்கு புரியும். எனவே தயவு செய்து இந்த அரசுக்கும் பார்த்து கொண்டு இருக்கின்ற கோடான கோடி மக்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இதை எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து இந்த பாலுக்கு விலையை சேர்த்து கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தரமான பால் கிடைக்காது. எல்லா தனியார் பால் எதையோ கலந்து வைக்கிறாங்கன்னு பத்திரிகையில வருது, பேசுறாங்க. ஆனா ஆவேணி எந்த கலப்படமும் செய்யல. முன்னொரு காலத்துல தண்ணி கலந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப அது கூட வாய்ப்பு இல்ல. ஏன்னா தண்ணி பாலை விட எச்சு விலை, அதனால அந்த தண்ணி கலக்கிறதையும் விட்டாச்சு. சுத்தமான பால் வேண்டும் என்று சொன்னால் அது கூட்டுறவு சங்கத்திலே உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்கின்ற தரமான பால், ஆவின் பால். இதை மக்கள் நினைத்து ஆவினை வாங்குகள். ஏன்னா உங்களுக்கு தான் கிடைக்கிறதில்ல, அவங்க இதை நிறுத்தி விடுறாங்க, தனியார் தானே வாங்கிட்டு இருக்கிறாங்க, கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எனவே அரசு இதை கவனத்தில் கொள்ளாவிட்டால் பின்னாளில் ஒரு பெரிய பஞ்சமும் பால் இல்லாத ஒரு கஷ்டங்களும் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கின்றேன். அது கொள்முதல் விலை குறைவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளிடையே தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் இதே நிலை நீடித்தால் விரைவில் மிகப்பெரிய ஒரு விபரீதம் ஏற்படும் என்ற ஒரு தகவலை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் சுரேஷ் பாபு. இந்த நிலை இப்படியே செல்லும் பட்சத்தில் வருங்காலத்தில் பால் விற்பனையில் தனியாரின் தலையீடு அதிகமாக இருக்கும் என்கின்ற ஒரு கவலை ஒவ்வொரு பால் உற்பத்தியாளர்கள் மத்தியிலும் இருக்கிறது. திரு செங்கோட்டுவில் அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்போ நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவில 1 லிட்டர் பாலுக்கு 4 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க. அதனால அங்க கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது இப்ப பால் உற்பத்தி வெகுவாவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு புள்ளி விவரம் பார்த்தோம். இப்ப தமிழகத்துல இந்த மாதிரியான ஊக்கத்தொகை ஏதாவது கொடுக்கறாங்களா? எவ்வளவு கொடுக்கறாங்க? அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா? தமிழகத்தில் இதுவரையிலும் அரசு நிதியிலிருந்து 1 பைசா கூட ஊக்கத்தொகை கொடுப்பதில்லை. கர்நாடகாவில் பட்ஜெட் போடும் போதே பால் உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஊக்கத்தொகை 200 கோடி 300 கோடி ஒதுக்கிடுறாங்க. கவர்மெண்ட் பணம் நேரா வருது. தனியாருக்கு விலையை நிர்ணயம் பண்றாங்க. தனியாரும் கூட்டுறவு சங்கமும் ஒரே விலை, அதுக்கு மேல 4 ரூபாய் அதிகம் கிடைக்கிறதுனால தனியார்கிட்ட போகாது, இங்க வந்துடுறாங்க. வெறும் விலையை மட்டும் ஏத்துனா போதாது. அதே சமயத்தில் இந்த ஊக்கத்தொகையும் கொடுக்கணும் அரசாங்கம். அது கர்நாடகா மாதிரி 4 ரூபாய் கொடுக்கலாம், 5 ரூபாய் கொடுக்கலாம். அரசாங்கம் கட்டாயம் ஒன்று கொடுத்தாதான் இந்த ஆட்சியில் எப்படி தினம் நாள் ஒன்றுக்கு 1 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்து கூட்டுறவு அமைப்பில் நடத்துவோம் என்று சொல்லியது நடைபெற வேண்டும் என்றால் அரசு நிதியிலிருந்து பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டருக்கு குறைந்தது 4 ரூபாய் கொடுக்க வேண்டும். அதே போல பால் உற்பத்திக்கு தேவையான இடுபொருளான கலப்பு தீவனத்திற்கு கிலோ ஒன்றுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுத்தார்கள், மத்தியிலே நிறுத்தினார்கள். அந்த 4 ரூபாய் மானியமும் அதிகம் கொடுக்க வேண்டும்.
அப்படி செய்தால்தான் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் பால் அதிகம் வரும். அப்படி பால் அதிகம் வந்தால் நியாயமான பாலாக விலையில் விற்பார்கள். இதில் பாலில் கலப்படம் என்று நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். 2 வித கலப்படங்கள் இருக்குது. ஒன்னு தண்ணியை மட்டும் ஊத்துறது, இன்னொன்னு ரசாயன பொருட்களை போடுறது. ஆவின் மேல எத்தனை புகார் யார் சொன்னாலும் தண்ணியை தவிர அவங்க எதுவும் கலக்கல. ஒரு சிலர் இது வழியில கலக்கிறதாக பத்திரிகைலாம் படிக்கிறோம். ஆனா ஒரு ரசாயன பொருளை போட்டாங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை, போடுறதும் கிடையாது, அவங்களால போடவும் முடியாது, அவசியமே இல்லை. ஆனா தனியார் பால்ல என்னென்ன ரசாயன பொருட்கள் கலக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா கட்டாயம் ஏதாவது கலக்கிறாங்க. சர்க்கரை, யூரியா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, எல்லா இதையும் கலக்கிறாங்க. சோடா உப்பு, இப்படிப்பட்ட பொருள் அவங்க எல்லாம் உடல் நலத்துக்கு கெடுறது. இப்ப ஆவின் பாலே வேணும்னு மக்கள் போய் கேட்கறது விலை குறைவா இருக்குதுங்கிற காரணத்துக்காக மட்டும் கேட்கறது இல்லை. தரமான பால் தான் இன்னைய வரலாம், அதை யாருமே மறுத்து சொல்ல முடியாது. எங்க வேணாலும் போய் பார்க்கலாம். என்ன சோதனை பண்ணாலும் கெமிக்கல்ங்கிறது ஆவின் பால்ல இல்லை. ஆனா மற்ற பால்ல கெமிக்கல் இருக்குதா இல்லையாங்கிறது சந்தேகத்துக்குரியது. நிறைய பால்கள்ல கெமிக்கல் சேர்த்துறாங்க. அப்பதான் அவங்களுக்கு பால் சேதாகாத இருக்கும். ஆகையினால ஒன்று அரசாங்கம் அரசு நிதியிலிருந்து பால் உற்பத்தியாளர்களுக்கு, கூட்டுறவு சங்கங்களுக்கு, பால் வழங்குபவர்களுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 4 ரூபாய்க்கு குறையாமல் ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும். பால் கொள்முதல் விலையையும் லிட்டர் ஒன்றுக்கு 30 ரூபாய், நாங்கள் கேட்ட 23 30 ரூபாயாக கொடுத்து அதற்கு மேல் 4 ரூபாய் மானியமாக கொடுத்தால் இன்னும் ஓராண்டு காலத்திலே ஆவின் மூலம் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு விற்க போகும் பால் நாள் ஒன்றுக்கு 50 லட்சமாக உயரும். அதை உயர்த்தி காட்ட நாங்கள் உறுதி கொடுக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு செங்குட்டுவேல். தற்பொழுது நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பால் உற்பத்தியாளர்களுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பால் லிட்டர் ஒன்றிற்கு 4 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அவர்களுடைய பால் உற்பத்தி நாள் ஒன்றிற்கு 17 லட்சம் லிட்டராக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த ஊக்கத்தொகை கொடுத்த பின்னர் இப்பொழுது 70 லட்சம் லிட்டராக மாறியிருக்கிறது. அங்கே தனியாரும் அரசும் ஒரே மாதிரியான கொள்முதல் விலை அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு அதைவிட கூடுதலாக இந்த ஊக்கத்தொகை வழங்குவதால் தனியாரிடத்தில் செல்லாமல் அரசுக்கே பால் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய பாலை விற்பனைக்கு கொடுக்கிறார்கள். இதனால் அங்கே ஒரு லாபகரமான தொழிலாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் இந்த நிலை இல்லாத காரணத்தினால் நஷ்டத்தை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பால் உற்பத்தியாளர்கள். இதற்கு அரசு அவர்களுக்கான ஊக்கத்தொகையையும் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் என்ன, அவங்க கிட்ட கேளுங்க. கடந்த தனியார் பால் நிறுவனங்கள் இதுவரை 4 வரை அதன் பாலின் விலையை உயர்த்தியுள்ளார்கள். ஆனால் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் கோரிக்கையை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து அவருக்கு கேட்போம். சார், இப்ப தொடர்ச்சியா நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க, என்றாலுமே உங்களை தமிழக அரசு புறக்கணிச்சிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க? உங்களுடைய பிரதான கோரிக்கை, இப்ப முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்கு? முதலாக போன வருடம் அந்த கோமாரி நோய் தாக்குதல் அதிகமா கால்நடை இறந்ததை நம்ம தந்தி டிவி அதிகமா படம் பிடிச்சது காரணத்தினால இந்த வருஷம் அரசு அதிகாரிகள் முன்கூட்டியே கோமாரிக்கான தடுப்பூசி போட்டு கால்நடைகள் இழப்ப குறைச்சிட்டாங்க, சுத்தமாக குறைச்சிட்டாங்க. அதுக்காக நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த விலை உயர்வு, ஒரு லிட்டருக்கு எங்களுக்கு 35 ரூபா செலவாகுது, 10 ரூபா விலை ஏற்றி கொடுங்க, 5 ரூபா ஊக்கத்தொகையா கொடுங்க. ஒரு வருஷமா நாங்க கோரிக்கை மனு அனுப்பிட்டே இருக்கிறோம். நாங்க அனுப்பின கோரிக்கை மனு எல்லாமே எருமாவட்டுக்குள்ள காக்காரியுமானே இருக்குது. ஒரு வருஷ காலமா தற்சமயத்துல கூட பால்வளத்துறை செயலாளர் விஜயகுமார் ஐயா அவர்கள் நாங்க சந்திச்சு பேசும்போது என்ன சொல்றாரு, நீங்க போங்க ஒரே வார்த்தை நாங்க விலை அறிவிச்சிரோம், இப்படியே தான் சொல்றாங்க. அலுவலர் பிள்ளைங்க வாழைப்பழத்தை கட்டி எடுத்து வச்ச கதையா. அதே மாதிரி அரசு துறை நிதித்துறை முதன்மை செயலாளர் சந்திச்சு எங்களுக்கு ஒரு லிட்டருக்கு 5 ரூபா ஊக்கத்தொகை கொடுங்க, கர்நாடகா மாநிலத்துல 4 ரூபா கொடுக்குறாங்க, நீங்க 5 ரூபா கொடுங்கன்னு கேட்கும்போது எங்க கிட்ட அரசாங்கத்திட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதே இப்ப அரசு ஊழியர்களுக்கு 7% அகவிலைப்படை அறிவிக்கிறாங்க, 1500 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் எங்க இருந்து வருது? ஒரு வருஷத்துக்கு 1,37,000 கோடி ரூபாய் வருமானம் வர அரசு துறையில எங்களுக்காக 400 கோடி ரூபாய் கொடுக்கறதுனால இந்த அரசாங்கம் ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. நாங்க என்ன சொல்றோம், கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு, பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுங்க, நகர்ப்புற மக்களுக்கு தரமான பாலை தங்கு தடையின்றி கொடுங்க, கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் ஆவின்கிற ஒரு நிறுவனம் நல்ல ஒரு பாலமா அமையணும். இதுதான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம்.
ஆனா 10 ரூபா விலையேற்றா நுகர்வோர்கள் பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இன்னைக்கு பாதிப்புக்குள்ளேயே இருக்கிறோம், பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம், கொத்தடமையா இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு விடுதலையே கிடையாதா? மாற்றம் எப்போது? எங்களுக்கு 1 லிட்டருக்கு 35 ரூபாய் எருமை பாலுக்கு, பசும்பாலுக்கு வேணும். அது போல எருமை பாலுக்கு 45 ரூபாய். இதுவே எங்களுக்கு அசல் தொகைதான். இதுவே எங்களுக்கு லாபமே கிடையாது. பால் உற்பத்தியை பெருக்கணும்னு மட்டும் இவங்க நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. நேற்று கூட பால்வளத்துறை அமைச்சர் ரமணா கூட்டம் போட்டு ஆய்வு கூட்டம் பண்றாரு. பால் உற்பத்தியாளர்களுக்கு தகுந்த விலையை கொடுக்கணும் மட்டும் அவர் பேசவே இல்லை. பால் வழித்தடத்துல தண்ணீர் கலந்து போகுதுன்னு சொல்லி அதுக்கு மட்டும் ஜிபிஎஸ் கருவி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதே 3 வருஷத்துக்கு முன்னால ஆத்தூர்ல அதிக அளவு தண்ணி கலந்து பிரச்சனை வைக்கும்போது அன்னைக்கு இவங்க ஜிபிஆர் கருவி வச்சிருந்தாலும் இந்த 3 வருஷத்துல அந்த ஆவின் பால் கலப்படத்தை தடுத்திருக்கலாம். அதையும் இவங்க செய்யல. தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு வராங்க. இன்னைக்கு இந்த சேலத்துல நிலவர பால் தட்டுப்பாட்டுக்கு 2 திராவிட கட்சிகள் அரசாண்டதில் இவங்களே தான் காரணம். மற்றபடி விவசாயிகள்லாம் இன்னைக்கு காரணமே கிடையாது. தகுந்த விலை கொடுத்தால் இன்னைக்கு ஒரு கோடி லிட்டர் கூட ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யறதுக்கு எங்க விவசாயிங்க தயாரா இருக்கிறாங்க. குஜராத்ல ஒரு நாளைக்கு 1 கோடியா 40 லட்சம் லிட்டர் உற்பத்தி பண்ணி அவங்க இந்தியாவிலேயே முதன்மையா இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நம்மளால உயர்த்தி கொண்டு வர முடியும். நாங்க கேட்கிற கோழிகள்லாம் எங்களுக்கு விலையை கொடுங்க. உங்ககிட்ட விலையெல்லாம் கரையமெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. நீங்க ஓட்டுக்காக எங்களை வேட்டையாடப்பட்டது. அதுபோல பசு தீவனம் கொடுக்கறோம், உலர் தீவனம் கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு கொடுத்தீங்க? ஒரு நாளைக்கு உலர் தீவனம் கொடுத்தீங்க, 2 நாளைக்கு பசு தீவனம் கொடுத்தீங்க. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இலவசங்கிறதே எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடுங்க. உழைப்பைக்கேற்ற ஊதியத்தை மட்டும் கொடுங்க. தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரும் தங்களுக்கு போதுமான விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது மட்டுமே இவங்க தொடர்ச்சியாக வலியுறுத்திருக்காங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். சுரேஷ் பாபு, திரு செங்கோட்டுவேல் அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்போ இந்த பால் கொள்முதல் விலையை உயர்த்தணும் அப்படிங்கறது ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை கடந்த பல ஆண்டுகளாக நீங்க வலியுறுத்திட்டு வரீங்க. இப்போ இந்த பிரச்சனையில அரசு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கணும்? எவ்வளவு ரூபாய் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்கணும்? இப்போ இந்த பால் உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னாலும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? பால் கொள்முதல் விலையை குறைஞ்சது 7 ரூபாய் உயர்த்தி 23 30 ரூபாய்க்கு கொடுக்கணும். பசும்பாலுக்கு, எருமை பாலுக்கு 31 9 ரூபாய் உயர்த்தி 40 ரூபாய் கொடுக்கணும். அதே சமயத்தில் பால் உற்பத்தி அதிகமாகணும் அப்படின்னா பால் உற்பத்திக்கு தேவையான கலப்பு தீவனத்திற்கு இதுவரையில் கொடுக்கப்பட்டு வந்த கிலோ ஒன்றுக்கு 4 ரூபாய் மானியத்தை தொடர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த 2 காரியங்களையும் செய்ய வேண்டும். இந்த அளவிற்கு செய்து கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டதில் கூட்டுறவுகளுக்கு முக்கியத்துவம் வர வேண்டும் என்றால் முதலில் அரசு நிதியிலிருந்து மானியம் கொடுக்கும் ஒரு திட்டத்தை கொள்கை அளவிலாவது இந்த அரசு ஏற்றுக்கொண்டு நாங்கள் கேட்கும் 5 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் கூட அதை விட சிறிது குறைவாக கொடுக்க வேண்டும். அப்போதுதான் கூட்டுறவுத்துறை வளரும். நண்பர் அவர்கள் கூறியது போல இன்று 1 கோடியே 25 லட்சம் லிட்டர் பாலை ஆவினிலே இந்த குஜராத்திலே அமுல் உற்பத்தி செய்கிறார்கள். அத்தனையும் கூட்டுறவு இதிலே. ஆகையினால் அந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பால் இருக்கிறது. ஆனால் அந்த பால் கூட்டுறவுத்துறைக்கு வருவதில்லை. தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி இல்லை என்று சொல்ல முடியாது. கூட்டுறவுக்கு வருவது குறைகிறது. அது அரசனுடைய கொள்கை. ஆனால் அங்கெல்லாம் கூட்டுறவுத்துறையில் அரசாங்கம் தலையிடுவதில்லை. அங்கே பால் விலையை நிர்ணயம் செய்வது, அங்கு கூட்டுறவு தேர்தல்களை முறையாக நடத்தி அங்கு யார் தலைவராக இருக்கிறாரோ அவர்கள்தான் செய்கிறார்கள். அரசாங்கம் தலையிடுவதே இல்லை. தமிழகம் ஒன்றில்தான் அரசாங்கம் தொடர்ந்து அந்த பால் விலை நிர்ணயத்தை செய்கிறார்கள். அவர்கள் செய்தாலும் அறிக்கை வரும்போது சொல்லுவார்கள். ஆனால் உத்தரவு வரும்போது இணையத்தின் பேரில் தான் உத்தரவு வருகிறது. ஆகையினால் இந்த முறையை, பால் விலையை நிர்ணயிக்கும் முறையை இணையத்திலே முழுதும் வழங்கினால் கூட நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு செங்கோட்டுவேல். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் தனியார் பால் விலை இந்த ஆண்டில் மட்டும் 4 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவின் பால் விலை விற்பனை விலையும் குறைவாகத்தான் இருக்கிறது, கொள்முதல் விலையும் குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த கொள்முதல் விலை 10 ரூபாய் அதிகரித்து தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பிரதான கோரிக்கையாக பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கலப்பு தீவனத்திற்கு மானியம் வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களை
இது நமது அண்டை மாநிலங்களில் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஊக்கத்தொகையாக லிட்டர் ஒன்றிற்கு 4 ரூபாயை பால் உற்பத்தியாளர்களுக்கு அந்த மாநில அரசு வழங்கி வருகிறது. அதே போன்று இங்கே ஊக்கத்தொகை வழங்கினால் நிச்சயமாக அது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். மேலும் குஜராத் மாநிலத்தில் நாள் ஒன்றிற்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 1,50,00,000 லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் நம்மிடையே பால் வளம் என்பது இருக்கிறது. ஆனால் தனியாருக்கு அவர்கள் அதிக விலை கொடுப்பதின் காரணமாக பால் உற்பத்தியாளர்கள் தனியாருக்கு பாலை விற்கிறார்கள். அது அரசே வாங்கும் பொழுது இன்னும் அதிக விதமான பலன்களை பெற முடியும் என்கின்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இதனால் சில ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த கொள்முதல் விலையை உயர்த்த அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு, நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு செங்கோட்டுவேல் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.